குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் ஈவினிங் ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மே 2025 செமஸ்டர் ரிசல்ட்ஸ்க்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ஓகேங்களா. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் என்ன சொல்லியிருந்தோன்னா ஆகஸ்ட் 3rd வீக் போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ரிசல்ட்ஸு வந்துடும். பாஸ்ட் அவுட்டுக்கும் சரி, அரியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி அண்டு ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி உங்களுக்கான ரிசல்ட்ஸ் வந்துடும் சொல்லிட்டோம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் எடுப்பா. இப்போ என்ன ஸ்டேட்டஸில் இருக்குதுன்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்ரூவல் வெயிட்டிங்காக இருக்குது ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைடில் ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணதுக்கான அப்ரூவல் கொடுத்துட்டாங்கன்னா கொடுத்த 1 or 2 டேஸில் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்துடும் ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி கொடுக்குறாங்கன்னா டுமாரோ இல்லை டே ஆஃப்டர் டுமாரோ ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணிடுவாங்க எல்லா காலேஜஸ்க்குமே. ஏன் இந்த ப்ராசஸ்ஸு கொஞ்சம் டிலே ஆகுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அது கீழே வர அஃபிலியேட்டட் காலேஜஸில் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டிக்கு பே பண்ணோம். ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் வெரிஃபை பண்ணுவாங்க ஓகேங்களா. தென் அது மட்டும் இல்லாமல் ரிசல்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ப்ராசஸ் வைஸ் கரெக்டாக ப்ராசஸ் பண்ணியிருக்காங்களான்றது செக் பண்ணுவாங்க. இது எல்லாமே செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓகேன்ற பட்சத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணிடுவாங்க ஓகேங்களா. ஸோ இப்போ இருக்கிற கரண்ட் ஸ்டேட்டஸ் என்னென்னா இந்த பெண்டிங் அப்ரூவல் மட்டும்தான் இருக்குது. டெக்னிக்கலாக பண்ண வேண்டிய ப்ராசஸ் எல்லாமே பண்ணிட்டாங்க. டெக்னிக்கல் ப்ராசஸ்னால் என்னென்னா மார்க்ஸை வெப் போர்ட்டல் அப்லோட் பண்ணுறது, கேண்டிடேட் மார்க்ஸை வெரிஃபை பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா டெக்னிக்கல் ஒர்க்ஸும் முடிஞ்சிருச்சு. இப்போ இருக்கிற கரண்ட் ஸ்டேட்டஸு அண்ணா யூனிவர்சிட்டியோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் குறிப்பாக சொல்லணும்னா வைஸ் சான்சலர் ஓகேங்களா. ஸோ அண்ணா யூனிவர்சிட்டியோட ஹெட் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி இது பண்ணுவாங்க. ஸோ அந்த விஷயந்தான் பெண்டிங் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த வீக்குள்ளே முடிஞ்சிடும் ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் டென்டேட்டிவ் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆகஸ்ட் 23rd ஓகேங்களா. ஆகஸ்ட் 23rd ரிசல்ட் வரத்துக்கு பாசிபிள் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப்ஸ் கிட்டேருந்து நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு. அது ஸ்கிப் ஆயிடுச்சுன்னா 200% வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கு உங்களுக்கான ரிசல்ட் பப்ளிஷ் ஆயிரும். இதை நினச்சி யாருமே ஒரி பண்ணிக்காதீங்க. ஸோ கன்ஃபார்ம்டு ஓகேங்களா. சப்போஸ் ஏதாச்சும் ரிசல்ட் ரிலேட்டடாக ஏதாச்சும் அப்டேட் வந்துச்சுன்னா நான் செப்பரேட்டாக அப்டேட் பண்ணுறேன். பட் இப்போ இருக்கிற கரண்ட் ஸ்டேட்டஸ் இதுதான் ஓகேங்களா. யாரும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இந்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்கப்பா ஓகேங்களா.